இயேசு கிறிஸ்துடைய வாழ்நாள் இந்த மதவாதிகளுக்கும் அவங்களுக்கும் எப்போதும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருந்தது. இவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு கூட மெயின் ரீசனா இருந்தது இந்த மதவாதிகள் தான். ஏன்னா இவருடைய போதனைகள் முழுக்க முழுக்க எதற்கு அகெயின்ஸ்டா இருக்கு சொன்னா ரிலிஜியனுக்கு அகெயின்ஸ்டா இருக்குது. இந்த மாதிரி டீச்சிங் சொல்ல கேட்க போறாங்க மக்கள். இயேசுநாதருடைய பிரசங்கத்தை கேட்க கேட்க மக்களுடைய மைண்ட்ல ஒரு ரிஃபர்மேஷன் உருவாகுது. அவட மைண்ட்ல ஒரு நியூ தாட்ஸ் வருது, நியூ வே பிறக்குது, புது வழிகள் உண்டாகுது. இருளில் இருக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண ஆரம்பிக்கிறாங்க. இயேசுடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டு வராங்க. இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா மதவாதிகளுக்கு வரக்கூடிய கிரவுட் இப்ப என்ன ஆகுது, கம்மியாயிட்டே வருது. மதவாதிகளுடைய அந்த பரிசேயர்களுடைய பிரீச்சிங்ஸ்க்கு ஒரு பெரிய எஃபெக்டிவ் இல்லாம